ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அல்டிமேட் சர்க்கிள். இப்போ எல்லாரும் நல்லா இருக்கீங்க. ஸோ இது வந்து இங்கே கல்ஃபில் வந்து ஓமனில் ஈத் வந்து வெனஸ்டே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 10 இங்கே ஈத் செலிப்ரேஷன். ஆல்ரெடி டியூஸ்டேலேருந்து ப்ரைவேட் செக்டார், பப்ளிக் செக்டார், ஸ்கூல்ஸ் எல்லாமே வந்து ஹாலிடேஸு. ஸோ சாட்டர்டே வரைக்கும் ஒரு லாங் ஹாலிடேஸ். ஸோ கண்டிப்பாக நம்ம லோக்கல்லையே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ நாங்களும் வெட்னஸ்டே ஈத் அன்னைக்கு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா டியூஸ்டே வரைக்குமே ஃபாஸ்டிங் அவங்க ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வெளியே போனாலுமே தண்ணி கூட பப்ளிக்கில் குடிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால் ஈத் அன்னைக்குன்னா நம்ம சாப்பிட்டுக்கலாம், தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி ஈத் அன்னைக்கே நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். 6 o'clock அந்த மாதிரிலாம் கிளம்பி போனோம். ஓரளவு சன்ரைஸ் அதை பார்த்துடணும் அப்படின்னு நினச்சோம். பட் வந்து நம்ம ஹாலிடேஸ் வேறு. ஸோ அதனால் வழக்கம் போல் லேட் ஆயிடுச்சு. லேட்டாக தான் கிளம்புனோம். பட் ஒரு 1.5 hours ஒரு 1 hour 45 minutesல நாங்கள் மஸ்கட்லேருந்து கிளம்பி ரீச் பண்ணிட்டோம். அந்த ஸ்பாட்டு பார்க்கிங் பண்ணுற அந்த ஸ்பாட்டுக்கே நாங்கள் வந்துட்டோம். ஸோ எங்களோடது வெஹிக்கிள் வந்து ஆல் வீல் டிரைவ். ஸோ அதனால் அந்த பார்க் பண்ணிவிட்டு நடக்கிற இடம் வரைக்குமே நாங்கள் எங்கள் வெஹிக்கிள் வந்து கொண்டு போயிட்டோம். கியா தான் எங்களோடது. ஸோ 4x4 இல்லாதவங்க வந்து ஒரு 3 kilometers வரைக்கும் அந்த வெஹிக்கிள் வந்து வராது. நிறைய வந்து கைட் பண்ணுறவங்க, அந்த டூரிஸ்ட்ஸ், லோக்கலைட்ஸ் வந்து அங்கே இருக்காங்க. ஸோ நம்மளோட வெஹிக்கிளை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க வந்து 4x4 வச்சுருக்காங்க. ஸோ அதில் அவங்களே கூட்டு வந்துட்டு ப்ளஸ் நம்மளுக்கு ட்ரெக்கிங்லேயும் ஹெல்ப் பண்ணி ஃபுல்லாக வியூ பாயிண்ட் எல்லாமே காட்டிட்டு திருப்பி கொண்டு வந்தோம். அவங்களோட 4x4லேயே நம்ம கார் எங்கே விட்டோமோ அங்கே கொண்டு வந்து விட்டுருவாங்க. ஸோ அதுக்கும் நிறைய கைட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எங்கிட்ட கேட்டாங்க. நாங்கள் வந்து ஓகே, எங்கிட்ட 4x4 இருக்கிறதுனால நாங்களே வந்து போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ப்ளஸ் வியூ பாயிண்ட்டு அதுவுமே நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த பாத்து எல்லாமே அந்த மவுண்டெயினில் இருக்கிறதுனால இப்படி தான் இருந்துச்சு. கரடு முரடாகவும் இருந்துச்சு. 20க்கும் கீழே தான் ஸ்பீடில் வந்து காரு போயிட்டு இருந்தது. அது உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியுது. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ட்ரைவ் பண்ணணும். ப்ளஸ் ஸ்லோவாக தான் வண்டி போச்சு. எக்ஸ்பிரஸ் வேல அந்த மெயின் ரோட்டில் வரும்போதெல்லாம் ஸ்பீடாக வந்துட்டோம். இங்கே மட்டும்தான் இந்த ஒரு 3-4 kilometersக்கு மட்டும் ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆச்சு. இத்தனை வருஷமாக இங்கே ஓமனில் இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கு வந்து போகிறோம். அதுவும் நான் என்னோட ஷார்ட்ஸில் வந்து போட்டிருந்தேன் இல்லையா, ஹஸ்பண்ட் வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்ட்டு. டிஜே ஓஸ்மோ பாக்கெட் 3 அப்படிங்கிற கிரியேட்டர் காம்போ வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் ஷூட் பண்ண விலாக் தான் இது. அது வந்து நல்லா ரெசல்யூஷன், கிளாரிட்டி எல்லாமே சூப்பராக இருக்கும் அப்படின்ட்டு கிரியேட்டருக்காக அப்படின்ட்டு அதில் எடுக்க ஆரம்பி வீடியோஸ்னு சொல்லி அது கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. என்கிட்ட சொல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டாங்க. நான் அதில் தான் நீ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானும் ஓகே, அவுட்டோர் வேற கிளம்புறோம் அப்படின்ட்டு அதில் தான் இந்த பார்க்குற நீங்கள் வீடியோ, இந்த விலாக் ஃபுல்லாகவே வந்து அந்த ஓஸ்மோ பாக்கெட் 3ல வந்து எடுத்தது. என்னோட மொபைலில் ஒன்று கூட எடுத்தது இதில் இல்லை. இது ஃபுல்லாகவே அந்த டிவைஸில் கிளிக் பண்ணது தான். ஸோ கிளாரிட்டி அந்த இதுவும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக தான் இருந்துச்சு. இதான் அந்த பார்க்கிங் ஏரியா. ஸோ இங்கே பார்க் பண்ணிவிட்டு இங்கே தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஆரம்பிக்கும். இதில் நியர்லி 700-750 ஸ்டெப்ஸ் இருக்குது நம்ம வியூ பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு. பட் நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, நம்ம ஒரு 200-300 வரைக்கும் தான் தாக்கு பிடிப்போம். அது வரைக்காவது போயிட்டு என்ன இருக்குன்னு அதை பார்த்துட்டு வந்துடணும், ஃபுல்லாக போகலனாலும் அப்படின்னு நினச்சிட்டு தான் வந்தோம். பட் நல்ல வேலை, என்னதான் ஏப்ரல்னாலும் ஹீட் வந்து அவ்வளோ இல்லை. கொஞ்சம் வந்து கிளைமேட்டு நல்லா தான் இருந்தது. அதனால எங்களுக்கு ஹீட்னஸ் ரொம்ப இல்லாதனால ஓகே, கொஞ்சம் வாட்டர் பாட்டில்ஸு, ஸ்நாக்ஸ் அதை மட்டும் ஒரு பேக்கில் எடுத்துகிட்டு கார் பார்க் பண்ணிவிட்டு இமீடியட்டாக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். கீழே நமக்கு ரெஃப்ரெஷ் ஆனோன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அது வேணுன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வாக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். ஏன்னா ரீச் ஆகிறதுக்கே 9:30-10 ஆயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்ததுனால எவ்வளோ தூரம் போகணும், எப்படி ஸ்டெப்ஸ் இருக்கும், எந்த ஐடியாவும் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கடகடன்னு போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே நாங்கள் வந்து வந்துட்டு இருந்தோம். ஸோ இங்கே வந்து மக்கள், அந்த ஊர் மக்களை வந்து தங்கியிருக்காங்க. ஸோ அவங்களோட வீடுகளும் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி தான், இந்த ஸ்டேர்ஸை தாண்டியும் தான் போகணும். நான் ஏற்கனவே ப்ரீவியஸாக ஒருத்தவங்க விலாகில் பார்த்ததுனால இந்த கேட்டு இதெல்லாமே நான் பார்த்து வச்சுருந்தேன்.
இப்படிதான் போகணுங்கிறது நல்லாவே தெரியும். ஸோ, அதனால நாங்களும் எங்களோட ட்ரெக்கிங் அதாவது இந்த ஸ்டேர்ஸ வந்து கிளைம் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். இங்க கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் இருந்துச்சு. நம்மளே வந்து காசு போட்டுட்டு நம்ம என்ன வேணுமோ அத சூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு ஒண்ணுக்கு என்ன பிரைஸுங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீ, காஃபி அந்த மாரி எல்லாமே வச்சிருந்தாங்க. அதெல்லாம் 300 பைசா இருந்துச்சு. அப்புறம் ஒரு ரியாலுக்கு லோக்கல் ஸ்வீட்ஸ் மாரிலாம் வச்சிருந்தாங்க. அத போட்டுட்டு நம்ம வந்து என்னன்னாலும் ரெஃப்ரெஷ்மெண்ட்ஸ் எடுத்துக்கலாம்.
honeybee over again. Yeah. ஸோ நாங்கள் மேலே பிளான் பண்ணதை விட ஜாஸ்தியான ஸ்டெப்ஸே ஏறி போயிட்டோம். நாங்கள் அங்கங்கே கொஞ்சம் இளைப்பாறிட்டு அப்படி விட்டு விட்டு ஏறினதுனால எப்படியோ இறங்கும்போது தான் நான் கவுண்ட் பண்ணிகிட்டே வந்தேன். நியர்லி 550 ஸ்டெப்ஸ் கிட்ட ஏறி இருக்கோம் அப்படிங்கிறது. ஏறினது 550, இறங்குனது 550ன்னு வச்சுக்கலாம். கொஞ்சம் செங்கோலாக இருந்தது. இருந்தாலும் எப்படியோ கொஞ்சம் ஏறி எப்படியோ சமாளித்து அவ்வளோ தூரம் போவோம் நாங்கள் எதிர்பார்க்கல. பட் போயிட்டோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக க்ரீனரிஸு, நிறைய பொமிகிரேனேட்ஸ் தான் இருந்துச்சு. அந்த மாதுளம்பழம், அந்த பூக்கள் அந்த ரெட் கலரில் பார்க்க சூப்பராக இருந்தது. அப்புறம் அந்த ஆப்ரிகாட் அந்த பிளாசம் மட்டும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நாள் போகணும்னு நினைக்கிறேன். பட் ஏப்ரல் மேல தான் அது பார்க்கறதுக்கு ஏற்றதுன்னு சொன்னாங்க. பட் அது மட்டும் கொஞ்சம் பார்க்க முடியாத மாதிரி இருந்துச்சு. பட் பொமிகிரேனேட் அந்த கிரேப்ஸ் இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. ப்ளஸ் டோட்டலி அங்கே சைடில் வந்து தண்ணி வர வாதி ரிவர் மாதிரி அந்த தண்ணி போய்கிட்டே இருந்தது. அந்த சவுண்டு, அந்த இதில் க்ரீனரிஸில் வாக் பண்ணுறது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஓமனில் நிறைய பிளேசஸ் இருக்குது. அண்டு கண்டிப்பாக வீடியோ எப்படி இருக்குது எடுத்தது அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா என்னோட நியூ டிவைஸில் வந்து எடுத்தது இது. ஸோ கிளாரிட்டி, குவாலிட்டி எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களோட நீங்களே அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த வேக்கன் வில்லேஜை வந்து பார்த்த மாதிரி ஃபீல் இருந்துச்சா அப்படிங்கிறதும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ நல்ல வேளை சூரியன் அவ்வளோவா சுட்டெரிக்கலை. அதனால கொஞ்சம் ஏன்னா அவங்களும் ரொம்ப டயர்ட் ஆகலை. இல்லைன்னா இவ்வளோ தூரம் போயிருப்போமான்னு தெரியல. இன்னொரு 200 அப் அண்ட் டவுன்
சேர்த்து 400 போயிருந்தா அந்த மேலே உள்ள வியூ பாயிண்ட்டே போயிருப்போம். பட் ஓகே, இவ்வளோ தூரம் வந்ததே எங்களுக்கு போதும். கிட்ஸுமே கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. சரி போதும்ன்ட்டு தான் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். உண்மையிலேயே நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. மஸ்கட்ல இருந்தும் ரொம்ப தூரம்லாம் சொல்ல முடியாது. ஒரு 1 1/2 ஹவர்ஸ்லாம் போனதே தெரியல. கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம். ப்ளஸ் வழியில கூட நம்ம நிறைய கேமல்ஸ் அதெல்லாம் பார்க்கலாம் ரோட் சைடு. ப்ளஸ் இங்க லோக்கலைட்ஸ் இங்க பக்கத்துல வரும்போது வில்லேஜ்ல வந்து நிறைய அந்த ஆடுகள் அந்த இது சுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அதையும் பார்த்தோம். ப்ளஸ் இங்க ட்ரெக்கிங் பண்ணும்போதும் வந்து நிறைய அந்த தட்டாம்பூச்சி, அந்த வண்டுகள் அதெல்லாம் சவுண்ட் விட்டுட்டே இருந்துச்சு. அப்புறம் அந்த தண்ணி கெட்டியிருக்க இடத்துல வந்து தவளைகள்லாம் சவுண்ட் விட்டுட்டே இருந்துச்சு. ஸோ அப்படி இயற்கையை ரசிச்சுட்டே அப்படி ஏறி போய் இறங்கி அப்படி ஃபேமிலியா போயிட்டு வந்ததுமே நல்லா இருந்துச்சு. நாங்க ஏறும்போதே சில பேர்லாம் ரிட்டர்ன் ஆயிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்க இறங்கும்போது அப்பதான் சில பேர் ஏறுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருந்தாங்க. ஸோ மக்கள் வந்த வண்ணமா போன வண்ணமா தான் இருக்காங்க. அதுவும் ஈத் அன்னைக்கு நாங்க இது போனது வந்து நல்லா இருந்துச்சு. எங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நீங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா சொல்லுங்க. அவ்வளோ தூரம் போயிட்டு அப்படி நாங்க இறங்கிட்டோம். நல்லா இருந்துச்சு. இந்த உங்களுக்கே தெரியுதா? பச்சை பசேல்னு சூப்பரா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இந்த மாரி ஃப்ளாட் சர்ஃபேஸ்ல நடக்கிறதெல்லாம் பிரச்சனை இல்ல. நடந்துட்டோம். அந்த படிகள்ல இருக்கிற ஏரியாஸ் மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆ எப்படியோ ஆனா முடிச்சாச்சு. திருப்பி தான் வந்த வழி. அப்படியே நாங்க போயிட்டு கார் வந்து ரீச் ஆயிட்டோம் நாங்க. இறங்கும்போது மோஸ்ட்டா அங்கங்க உட்காந்து ரெஸ்ட் எடுக்கல. ஏறும்போது மட்டும்தான். இறங்குறது நமக்கு எப்பவுமே ஈஸி தான். அதனால ஸ்பீடாவே இறங்கி அப்படியே நடந்து போயிட்டோம். சூப்பரா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. இவங்க கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட்டா தான் வந்துட்டுருந்தேன். ஹஸ்பண்டும் பசங்களும் மட்டும் சீக்கிரமா இறங்கிட்டாங்க. நான் கொஞ்சம் பின்னாடி வந்துட்டுருப்பேன். ஸோ இவ்வளோ பார்த்தா தெரியுதுல்ல, செம சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு செமையா இருந்தது. கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர்.